எங்கள் தளபதியை பார்த்து இங்கே சில கட்சிகள் இந்த ஓட்டே வாங்க முடியாமல் கூட்டணிக்காக வெயிட் பண்ணுறாங்கல்ல, யார் சேர்த்துப்பாங்க, அந்த கட்சிகள்லாம் ஜால்ரா தட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நியாயமாக பேசுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு 2 எம்எல்ஏ சீட்டாவது, ஒரு 10 எம்எல்ஏ சீட்டாவது, 5ஆவது 4ஆவது வாங்க முடியும். ஒருத்தர் ஜால்ரா தட்டுறா ஃபுல்லாக தட்டுறாதீங்க. அது இல்லாமல் மீடியாவில் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த டைமில் பயங்கரமாக பேசுகிறீங்க. அடுத்த நாள் பேசும்போது அப்படியே ஆஃப் ஆகிடுறீங்க. ஏன்? தைரியமாக பேசுங்க. எங்கள் தளபதி பற்றி பேசுகிறீங்களா, தப்பாக பேசுகிறீங்களா, தைரியமாக பேசுங்க. அடுத்த நாள் சொம்படிக்கிற மாதிரி அப்படியே கவுத்து வேறு மாதிரி பேசாதீங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், எங்கள் தளபதி சொன்ன மாதிரி டிஎம்கேக்கும் எங்களுக்கும் டிவிகேக்கும் மட்டும்தான் போட்டி. மற்றவங்கள நினைக்கவே இல்லை, காம்படிஷனாகவும் நினைக்கல, எதுவும் நினைக்கல. கூட்டணி வரவங்கள ஏற்றுப்பார் எங்கள் தளபதி. அதுக்குன்னு இப்போ வாய்க்கு வந்த பொடி, இப்போ நடுவில் இருக்கிறீங்க, வாய்க்கு வந்த பொடிலாம் வாயை விட்டு நீங்களே மாட்டிக்காதீங்க. இருக்கிற ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் ஓட்டும் உங்களுக்கு வராமல் போயிடும். மாற்றி 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 பேசாதீங்க. ஒரு கட்சியில் உள்ளவங்களா நீங்களாம் இங்கே ஜாலரா அடிக்கிறீங்க, இல்லைன்னா அங்கே போய் ஜாலரா அடிக்கிறீங்க, மாற்றி மாற்றி ஜம்ப் அடிக்கிறீங்க. நீங்களாம் எங்கள் தளபதி பற்றி பேசுகிறீங்க. நேரம் சார் 26 எங்கள் தளபதிக்கு தான் நேரம் நல்லா இருக்குது. அவர் தான் வருவார். யாருனாலும் பேசிட்டு போங்க. பேசுறதெல்லாம் கவலைப்பட்டு தான் எங்கள் தளபதி வந்திருக்க முடியாது இந்த அளவுக்குலாம். கட்சியிலே அதை ப்ரூவ் பண்ணுவார். தேங்க்யூ.